விசேஷமான கோயில். This comes as part of the Western Ghats. மலை மேலே ஏற ஆரம்பிக்க போகிறோம். இட்ஸ் டோட்டலி ஃபாரஸ்ட் ஏரியா. முதல்ல ட்ரெக்கிங்லேயே மேலே போகலாம், வாக்கிங்லேயே போகலாம். இப்போ கோவிட் டைமில் எலிஃபென்ட்ஸ்லாம் நிறைய உள்ளே வந்து அந்த நெவர் வென்ட் பேக். முதல்ல இருந்துச்சு, பட் கோவிட் டைம்னால நல்லா வந்து பழகிடுச்சு இந்த ஏரியாலாம். அதுக்கப்புறம் 2-3 அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் இப்போ ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. டைம் வந்து நான் திரும்பி வரும்போது காட்டுறேன். ரோடு டைரெக்டாக மேலே வரைக்கும் போயிடும். பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கோத்தகிரிலேருந்தே பஸ் இருக்குது. ஆக்சுவலாக கோத்தகிரி, மேட்டுப்பாளையம், காரமடை, பாலமலைன்னு பஸ் இருக்குது. ஏர்லி மார்னிங்கே 2-3 பஸ் இருக்குது. லோக்கல் பஸ் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து கோவனூர் ஒரு ஊர், ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி அங்கேயே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அது லாங் பஸ், நீளமான பஸ், அதால் மேலே ஏற முடியாது. அங்கேருந்து ஜீப் இருக்குது, ட்ராக்ஸ் ஜீப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜீப் இருக்குது. நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கிட்டு வரலாம். ஐ மீன் இஃப் யூ ஹேவ் பர்சனல் வெஹிக்கிள் அஃப்கோர்ஸ். ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்குது. இப்போ ரோட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட் சைட் கான்க்ரீட்டில் போட்டு. முதல்ல இதோட நேராக இருந்துச்சு. சைக்கிள் நிறைய பேர் சைக்கிள் வருவாங்க. இப்போ சைக்கிளிங்கும் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். யானை நிறைய இருக்குது. பெர்மனெண்ட்டாகவே இங்கே ஒரு மேல் எலிஃபெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ட்ரெக்கிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னோட பையன்லாம் அந்த ட்ரெக்கிங் பண்ணியிருக்கான் சின்ன வயசில். சைடில் எல்லாம் இடிச்சு விட்டுருக்காங்க. அது இன்னும் பில்ட் பண்ணலை, அதனால இப்படி தெரியுது. இல்லை, ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட் இருக்குது மேலே. கீழே ஒன்று இருக்குது, நம்ம ட்ரெக்கிங் போகிற பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. மேலேயே ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட் இருக்குது. அந்த ஊர் பேர் அழகான மாங்குனி. நம்ம இங்கே வரைக்கும் கடந்து வருவோம் ஆக்சுவலாக. கோயில் கேட்லாம் போட்டாங்களா? இதெல்லாம் இல்லை முதல்ல. கோயில் வந்தாச்சு. கோயில் ஒரு வளம் வந்துட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், மவுண்டன் டாப்பில் இருக்கும். சுற்றி வெஸ்டர்ன் காட்ஸ், நீல்கிரிஸ் எல்லாமே தெரியும். இதுதான் கோயில். சரி, கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பாண்டுக்கு போகலாம். கோயில் நல்லா தரிசனம், நினச்ச அளவுக்கு சாட்டர்டே கூட்டமே இல்லை. நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். இப்போ நம்ம வந்து கீழே போகலாம், கீழே பாண்டுக்கு போகலாம். இதான் பாண்டுக்கு போகிற பாதை. கோயிலோட ரைட் சைடு இருக்குது. ஸோ இந்த பாத்தில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சித்தர் மடம் இருக்கும். சித்தர் மடத்தோட ஒட்டி லெஃப்டில் திரும்பணும். ஒட்டி இப்படி லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா இந்த பாண்டுக்கு போகிற பாத்து. நான் சொன்ன மாங்குழி அப்படிங்கிற ட்ரைபல் ஊர் இங்கே தான் இருக்குது.
நம்ம போகிற பாண்டு வந்து சாதாரண பாண்டு இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பாண்டு இருக்குது போங்கன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியாமல் வந்தோம். இட்ஸ் அ மெகா பாண்ட். ஒரு சினிமாலாம் எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல பாண்ட். நிறைய பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி மழை இல்லை. மழை இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கொட்டுற மழை இல்லை, அட்லீஸ்ட் ட்ரிஸ்லிங் மழையாவது இருந்திருக்கலாம். பட் இந்த வெதரில் இதெல்லாம் பார்த்தா பெருசாக இங்கே மழை பெஞ்ச மாதிரி தெரியல. ஜஸ்ட் அக்ராஸ் த மவுண்டன் இவ்வளோ மழை இருக்குது. இங்கே மேபி ட்ரை ஆகிருக்கலாம். நல்லா க்ரீனாக இருக்குது சுற்றி. சுற்றி நிறைய சவுண்டுக்கு உங்களுக்கு கேட்குதான் தெரியல, வீடியோவில் எனக்கு கேட்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் என்னடா இவ்வளோ சவுண்டு வருது, ஏதோ யானை ஏதோ நினச்சிட்டேன். எல்லாம் இல்லை. இங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. ஆக்சுவலாக தெரியல, பட் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. அதனால் இந்த ரோடு சேஃப் தான், நீங்கள் தைரியமாக வரலாம். இங்கே லெஃப்ட் சைடு வில்லேஜ் இருக்குது, ரைட் சைடு அவங்க அப்படியே கோட்டெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பாண்டுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம். அது தெரியுது பாருங்கள், வில்லேஜ் தெரியுது. இந்த பைப் வந்து மேலே வில்லேஜ் கோயிலுக்கெல்லாம் தண்ணி கொண்டு போகிறது. ஏன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குங்க, நேச்சுரல் ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பாண்ட் கட்டினது காரணமே மெயின் அதுதான். நேச்சுரல் ஸ்ப்ரிங் ப்ளஸ் மழை தண்ணி எல்லாம் சேர்த்து இது பண்ணுறது. ஸோ அவங்க எல்லாருமே இங்கே இந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோடு அப்படியே போச்சுன்னா அங்கே ஒரு தூரமாக ஒரு வில்லேஜ் தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணால் வீடு தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா மேலே இதெல்லாம் தோட்டம் தான். இங்கே ஒரு தென்னந்தோப்பு தெரியுதா, அங்கே தான் போகிறோம். அதுதான் அந்த இது ஈஸி ட்ரெக்கிங் தான். வயசானவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ராக்கெலாம் இருக்கும். இப்போ வழுக்காது, பட் சில சமயம் ரெய்னி டைமில் வலிக்கிருக்கு. பட் இது ரொம்ப சின்னது தான். ஏறுறது மேபி கொஞ்சம் ஏஜ் பீப்புள் வந்தாங்கன்னா ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். இட் இஸ் குட் வாட்டர். ஓ that thing itself went inside bro. இந்த மண்டபம் இந்த மிடில் மண்டபமே உள்ளே போயிடுச்சு. அதெல்லாம் வெளியே தெரியும், அதே இப்போ இல்லை. What about the Sami? That is empty only. There is no Sami there. Yeah, there's a Sami in the place. So only when they do puja, they will bring the Sami. Otherwise, it's an empty mandapam for doing puja for the Sami. You remember, it used to be outside. Yeah. Hello. Abba, give me a stone. Let's throw the stone and see how deep this is. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த மாங்குழி. மேலது கடை தென்னை திறந்தோப்பு இதுதான். பட் நீங்கள் பார்க்கலாம், மாமரம் நிறைய இருக்குங்க. இந்த வில்லேஜ் பூரா தான். ஸோ வில்லேஜ் போகிறவங்க இப்படி போகலாம், பட் வில் நாட் கோ ஃபார்தர் தென் திஸ். ஸோ இப்படி ஒரு பார்த்துருக்கு, அப்படி ஒரு பார்த்துருக்கு, பட் வில் நாட் கோ ஃபர்தர் தென் திஸ். as I said, not safe. இதெல்லாம் கோர் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த மாதிரி ஆலமரம்லாம் பார்க்குறது இப்போ ரொம்ப ரேர். இப்போ இங்கே ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல, ஏன்னா நிறைய தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி வந்து இன்னும் டீப்பாக இந்த மண்டபமே ஃபுல்லாக வெளியே தெரியும். இந்த மண்டபமே ஒரு 6 feet ஹைட் இருக்கும்.
மண்டபம் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி தான் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து யானை இறங்கி தண்ணி குடிக்கும். இது ஃபுல்லாக லத்தியாக இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக லத்தியாக இருக்கும். இப்போ தண்ணி ஃபாரஸ்ட்டில் இருக்கிறனால யானை வர்றதில்லை. அப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லத்தி தான் தெரியும் உள்ள. கண்டிப்பாக நீங்களாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். சுத்தமான காற்று, அமைதியான இது. சொல்லி முடிக்கல. பார்த்தீங்களா யானை லத்தி தெரியுதா, காஞ்சு போயிடுச்சு. ரொம்ப பல நாள் ஓல்டு லத்தி உங்களுக்கு தெரியுது. ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிச்சு கிளம்பியாச்சு. ஏறணுமே, இறங்குறத விட ஏறுறதானே. செக்யூரிட்டி வந்திருந்தார், அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். யானை இப்போயும் வருதான் தண்ணி குடிக்கிறதுக்கு. இங்கே குடிச்சிட்டு அப்படியே அந்த ஒரு ரிவர் பார்த்த மாதிரி இருக்குது, அது வழியாக கீழே போயிடுமா. லேட்டஸ்ட்டாக ஒரு பைசன், மேல் பைசன் இந்த ஏரியாவில் வந்திருக்கான் சொன்னார் அவர். ஸோ கோயம்புத்தூர் இஸ் பிளஸ்ட் இன் திஸ் வே. சுற்றி நிறைய இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குது. பாலமலை இருக்குது, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். மக்களெல்லாம் அவுட்டோர் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி வரலாம் இங்கெல்லாம். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். டாப்லேருந்து ஃபுட் ஹில்ஸ் வர்றது வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் இந்த வீடியோட எண்ட் கார்ட்லேயும் இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கீழே வந்துடும், கட்டை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அந்த வில்லேஜ் தான் டெட். இதுக்கப்புறம் மண் ரோடு போகுது. மண் ரோடு வந்து இன்னொரு வில்லேஜ் போகுது, உடும்பு. இந்த உடும்பு உடும்பு தானே, குட்டி உடும்பு. இட்ஸ் கால்ட் உடும்பு. ஸோ இதுதான் அந்த ட்ரெக்கிங் போகிற பாத்து. இப்படி இந்த கோயில் தெரியுது இல்லையா, அந்த கோயில் தான், கோயில் விட ஏறி போகணும். எல்லாம் இடித்து நோக்கி போட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ அந்த பாத்து தான் இப்படி ஏறி மேலே ஏறி இப்படியே போகணும். இது வந்து இந்த பாத்து வந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகுது. ஓகே, anyway it's closed. இதோட நம்ம ட்ரிப் முடிச்சுக்கலாமா?